பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஆக்சுவலி நம்ம புரிஞ்சு படிக்கிறதுடைய அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். இப்போ புரிஞ்சு படிக்கணும்னா அதுக்கான ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் நம்மளுக்கு இருக்கணும், அப்படி தானே? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லேர்னிங் ரிசோர்ஸஸ். ஸோ என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் வச்சா நம்மளால் வந்து புரிஞ்சு படிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது வந்து புக்ஸு, மெயினாக புக்ஸ் தான். அது அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது லைப்ரரி இருந்தது. ஸோ அப்போ போய் அங்கே நம்ம டெக்னிக்கல் மேகசின்ஸ் எல்லாமே படிப்போம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸஸ் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ரிசோர்ஸஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு இருக்குது. அதில் வந்து சில முக்கியமான டூல்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து சாட் ஜிபிடி அந்த மாதிரி. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக்காக 2 டூல்ஸு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. அதாவது யூடியூபும் கூகுளும். ஓகேவா? இது 2ம் வந்து ஏன் நான் ரொம்ப முக்கியமான டூல்ஸ்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் படிக்கணும், அதை வந்து அந்த கான்செப்டை பற்றி புரிஞ்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சயின்ஸ் டாபிக்ஸு அல்லது சோசியல் சயின்ஸ் டாபிக்ஸு, ஃபிசிக்ஸு, ஹிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் பல நூற்றுக்கணக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வித் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வேணும், ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வேணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து மிக சிறந்த வீடியோஸ் வந்து அந்த ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவே கிடைக்குது நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி தெரிஞ்சுக்கணும், ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிக்கலாக வந்து அந்த கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியும் அப்படி தான். ஆனால் பொதுவாகவே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கொஞ்சம் இஸ்லாமிக் சோர்ஸஸோடு ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் அத்தன்டிக்கான நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி சயின்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த 2 ரிசோர்ஸஸையும் நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து அமைச்சிக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.